நீங்கலாம் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சிட்டீங்க. வீக்கெண்ட் ஆனா எங்க அப்பா வருவாருங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து அடிச்சீங்களா, உங்கள வச்சு செய்ய போறாரு அப்படின்ற மோட்ல பார்த்தீங்கன்னா, சாச்சனா மண்டேவே போயிட்டாங்க. ஸோ அதுக்கான விளைவுகள் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது தன் மகளுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மொத்த பேரையும் போட்டு தோதவும் துவைக்கிறாரு. இதுல வந்து சாச்சனா மேல தப்பு இருக்கா, கரெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சாச்சனா பக்கம் தான் நியாயம் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சாச்சனா அந்த சமயத்துல அவங்க மைண்ட் செட் வந்துருச்சு. ஓகே நம்ம மேல வந்து தப்பு இல்ல. ஏன்னா நம்ம வந்து ஜாம் பாட்டில் எடுத்தோம். அதே மாதிரி எல்லாருமே தான் ஜாம் பாட்டில் எடுத்தாங்க. ஆனா மொத்த பேரும் நம்மள மட்டும் சொல்றானுங்களே அப்படின்ற மாதிரி அப்பயே ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்னா அப்பா வருவாரு, அப்பா வந்தாருன்னா மொத்தன்னு மத்தவங்களை போட்டு மொத்த போறாரு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை போட்டு வெளுத்து வாங்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சரியை போட்டு வெளுக்கிறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு எபிசோட் ரிவ்யூலே சொல்லியிருந்தேன். சாச்சனாவை வந்து ஜாம் பாட்டில் எடுத்தாங்களே அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் எடுத்தாங்க, கூடவே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் எடுத்தாங்க. அதாவது சாச்சனா போயிட்டு ஒரு ஜாம் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் போயிட்டு ஜாம் பாட்டில் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து இது சௌந்தர்யா போயிட்டு அவங்களும் ஜாம் பாட்டில் எடுக்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு, 6 ஜாம் பாட்டில் எடுத்துருக்கீங்க, நீங்களா என்ன கேம் விளையாடுறீங்க அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா கழிவு மூஞ்சிக்கு நேரம் ஊத்திட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம்ல எல்லாம் என்ன பேசியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக இது அன்சிதாலாம் சொல்லியிருந்தாங்க, சாச்சனா நீ வந்து அதிகமாக ஜாம் போட்டு சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து சாச்சனா மேலே திரும்பிச்சு. அதுக்கடுத்து மொத்த பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பொண்ணு தான் இந்த மாதிரி வந்து யோசிக்காம ஆர்வ கோளாறாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி டேர்ன் ஆயிடுச்சு. மொத்த பேர் சேர்ந்து சாச்சனா தான் இவ்வளவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்குறாரு. இது கேட்கறது நியாயமா பார்த்தீங்கன்னா நியாயம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போட்டு வெளுக்கிறாருல, அதே மாதிரி மஞ்சரியை போட்டு வெளுக்கிறாரு. ஆனால் இப்போ என்ன தெரியுமா மேட்ரு, ஆல்ரெடி சாச்சனா மேலே நிறைய ஹேட்ரேட் இருக்குது. போட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாச்சனா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நேற்று அழுதை கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அந்த சாச்சனா வந்து அழுவ சொல்லாதீங்க, சிரிப்பு தான் வருது. சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து சாச்சனா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ சாச்சனாக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாம் சௌந்தர்யாவோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சௌந்தர்யா அழும்போது எப்படி சாச்சனாக்கு சிரிப்பு வருதோ, சாச்சனா அழும்போது எங்களுக்கு உண்மையிலே சிரிப்பு தாங்க வந்தது நேற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இந்த சமயத்தில் செகண்ட் ப்ரோமோல சௌந்தர்யாக்கு, அதாவது சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி சௌந்தர்யாவை போட்டு பொலன்னு பொலக்கிறாருல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சௌந்தர்யா ஃபேன், சௌந்தர்யா ஆர்மிலாம் இருக்காங்களா, கொஞ்சம் கொந்தளிக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன். சாச்சனாவை போட்டு துவைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ரோமோவை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இதில் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாச்சனா மேலே தப்பு இல்லை. ஏன்னா சாச்சனாவும் ஆர்வ கோளாறு தான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள போன மற்ற ரெண்டும் ஆர்வ கோளாறு தான். ஏன்னா ஒரே சமயத்தில் போயிட்டு 3 பேரும் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் 3 பேருக்குமே இருக்குது. அதாவது யார் ஜாம் பாட்டில் எடுக்கணும், யார் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிளானிங்கே இல்லை. ஸோ இவங்க பாட்டும் போயிட்டு அந்த வீடியோ கிளிப்பிங் எனக்கு பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் அந்த மண்டே எபிசோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்பிங் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போறாங்க. சாச்சனா எடுக்கிறாங்க, சௌந்தர்யா எடுக்கிறாங்க, ஜாக்லின் போய் எடுக்கிறாங்க. என்னடா இது ஒரே விஷயத்தை 3 பேர் போய் எடுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா அதுலேருந்து கிளியரா தெரிஞ்சு போச்சு இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து பயங்கரமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ல மிஸ் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுக்க வச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சாச்சனா போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சிட்டாரு. அதாவது அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து அழுது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தாங்கி இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாச்சனாக்கு ஆதரவாக எப்படி இருந்தாலும் அந்த விஷயத்தில் சாச்சனா மேலே நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுப்போம், கொஞ்சம் தெம்பா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்பா தன் மகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது சாச்சனாக்கு விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்றது கரெக்டாக நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்களா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.